கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள். உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட எதை உடுப்போம் என்று கவலை கொள்ளாதிருங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்து வருகையின் காலங்களில் இருக்கிற நமக்கு இன்றைய நாளின் சிந்தனைகளுக்காக நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 28வது வசனம். கர்த்தர் உங்கள் சத்துருக்களாகிய மோவாபியரை உங்கள் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டார் என்றார். அன்பு இறை மக்களே, நம்முடைய சத்துருக்கள் திருமறையிலே உன் வீட்டாரே உன் சத்துருக்கள் என்று சொல்லி, இந்த வருகையின் காலத்தில் எனக்கு வருகின்ற கிறிஸ்துவை, வருகின்ற அரசரை, வருகின்ற பரிசுத்தரை, வருகின்ற தூதரை ஏற்றுக்கொள்ள ஆயத்தப்பட எனக்கு தடையாக இருக்கிற காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, இன்றைக்கு நாம் எல்லோருமே ஒரு வகையில் இன்னொரு மனிதரினுடைய மாதிரியை பின்பற்ற ஆசைப்படுகிறோம், அதன்படி வாழ நினைக்கின்றோம். ஒருவருடைய மாதிரியை பின்தொடர நாம் ஆசைப்படுகிறோம். நம்முடைய ரோல் மாடல் யார் என்று சொல்லி ஒரு நடிகரையோ, ஒரு இலக்கியவாதியையோ, ஒரு பேச்சாளரையோ, ஒரு கட்சி தலைவரையோ நம்முடைய ரோல் மாடலாக வைக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் இந்த நாளிலே சிறந்த ஒரு ரோல் மாடல், நம்முடைய சத்துருக்களை இன்றைக்கு நம்முடைய கையிலே ஒப்பு கொடுக்கிற ஒரு அதிகாரி, ஒரு ஆற்றல் படைத்தவர், வல்லமை உள்ளவர், ஆண்டவராகிய இயேசு. இன்றைக்கு நம்முடைய சத்துருக்கள் யார்? இன்றைக்கு பார்க்கின்றோம். அன்புக்குரிய இறை மக்களே, இந்த வருகையின் காலத்தில் நம்மை தயார் செய்யும் பொழுது நம்முடைய குடும்பத்தார் நம்முடைய சத்துருக்கள். என்னுடைய வேலை எனக்கு சத்துருவாக, என்னுடைய பணிகள் எனக்கு சத்துருவாக, என்னுடைய குடும்பம் எனக்கு சத்துருவாக. இந்த கிறிஸ்து பிறப்பு உண்மையான பொருளை உணர்வதற்கு நமக்கு தரப்பட்டுள்ள நல்ல ஒரு காலங்கள். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு கடவுளுடைய மன்னிப்பை அன்போடு கூட வரவேற்று என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். மனம் புண்பட செய்பவர்களிடம் மன்னிப்பு கேட்டு விடுதலையை நாம் உள்ளத்தில் சந்தோஷமாக அனுபவிக்க அருள் தரும் காலமே இந்த வருகையின் காலம். ஆகவே இன்றைக்கு நம்முடைய எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும், எல்லாவித கட்டுகளிலிருந்தும், சாபங்களிலிருந்தும் நம்மை விடுவிக்க இறைமகன் இயேசு உண்மையுள்ளவராக இன்றைக்கு உத்தம மனிதராக, அவர் பாலகனாக, அரசனாக வருகிறார். அரசனாக வருகின்ற அவர் நமக்கு விரோதமான சத்துருக்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கு நம் கையிலே ஒப்பு கொடுக்கிறார். அன்றைக்கு கடவுளுடைய வருகைக்கு விரோதமாக இருந்த சத்துருக்கள் 2 வயது குழந்தைகளை எல்லாம் கொன்று போடுங்கள் என்று சொன்ன அந்த அரசனின் கட்டளையின்படி இன்றைக்கு எல்லாவற்றையும் நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து, ஞானிகளை சொப்பனத்தில் தரிசனத்தில் வெளிப்படுத்தி, நீங்கள் ரோதனிடத்தில் மீண்டும் செல்ல வேண்டாம், வேறு வழியிலே செல்லுங்கள் என்று சொன்ன இன்றைக்கு அப்படியாக கடவுள் தம்முடைய ஆலோசனையை, தன்னுடைய தரிசனங்களை நம்முடைய சொப்பனங்கள், தரிசனங்கள் மூலமாக நமக்கு கொடுக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய சித்தம் என்ன வைத்திருக்கிறீர் ஆண்டவரே, அதை குறித்து எனக்கு வெளிப்படுத்தும். நான் அநேக நேரங்களில் என்னுடைய ஜெப ஜீவியத்தில் கடவுளத்தில் கேட்பேன், கடவுளை என்னுடைய வாழ்க்கையில் என்ன சித்தம் வைச்சிருக்கிறீர்? நான் இப்படியே இருக்க வேண்டுமா? என்னுடைய ஊழியத்தில் இன்னும் பலப்பட வேண்டுமா? இல்லை ஊழியத்தை விட்டுவிட வேண்டுமா என்றெல்லாம் ஆண்டவரிடத்தில், ஏன் இந்த நிலை, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த ஆண்டவரை அழுகை, கண்ணீர், வாழ்க்கை குழப்பம் எல்லாவற்றையும் கடவுளை கையில் கொடுப்பேன். அப்போ ஆண்டவர் இயேசு எனக்கு தரிசனமாய், திகையாதே, நான் உன்னை விட்டு உன்னை கைவிடுவதில்லை என்று என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு இந்த வருகையின் காலங்களில் கைவிடாத ஆண்டவர் நம்மோடு தங்கும்படி தன்னுடைய பிறப்பின் வழியாக வருகிறார். அவரை நோக்கி பார்க்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே இயேசப்பா, இந்த நல்ல நாளுக்காக நன்றியப்பா. இந்த நல்ல நாளை பார்க்க வேண்டும் என்று இருக்கிற எல்லா மக்களையும்
உம்முடைய வருகையில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தோடு ஒருவருக்கொருவர் அன்பாயும் இரக்கமாயும் உருக்கமாயும் சத்துருக்கள் எல்லாம் ஆண்டவரே நாங்கள் விரட்டி அவர்களை துரத்தி விட்டு உம்மிடத்தில் அன்பாக இருக்க உதவி செய்யும். இயேசு நாமத்தில் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியின் நல்ல உறவும் பாதுகாப்பும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.